விஜய் டிவியில நம்பர் 1 சீரியலா ஆகிக்கிட்டு வர்ற நம்ம ஐயனார் துணை சீரியல் இன்னி எபிசோடு சும்மா பரபரப்புக்கும் பஞ்சமே இல்லாம அளவுக்கு தாங்க போயிருக்கு. இங்க பாண்டியன் வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கிறாப்ல. பாண்டியனை பார்த்துட்டு என்னடா இப்படி டென்ஷனா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, பாண்டியன் முதல்ல உண்மைய சொல்லாம சோழன் உனக்கு போன் பண்ணானாமே அப்படின்னு கேட்க, இல்ல நான் போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொன்ன உடனே பல்லவனுக்கிட்ட கேட்டா பல்லவனும் அதே தான் சொல்றாப்ல. இப்ப என்னடா அவன் சார்ஜ் போட மறந்துருப்பான். நீ வேணா நிலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்கும்போது, இல்ல இல்ல நிலா தான் ஃபோன் பண்ணுனாங்க. பாண்டியன காணுமா? காலையில இருந்தே காணோம். ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்கேயாவது வந்தாப்லயா? அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு உடனே, இங்க எப்படி வருவான்? அவன் தான் திருவண்ணாமலையில இருக்கானே. அது எப்புட்றா அங்க நிலாவ விட்டுட்டு இங்க வருவான்? அப்படின்னு கேட்க, அதுக்கு அப்புறம் தான் உண்மையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே பல்லவன் நிலாவுக்கு தான் ஃபோன் போட்டு, "அண்ணன் வந்துட்டாப்லயா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இன்னும் வரல. அங்கேயும் வரலையா?" அப்படின்னு பல்லவன் கிட்ட கேட்க, "அண்ணன் எப்படி இங்க வரும்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபோன வச்சர்றாப்ல. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த எல்லாமே நடேசனும் கேட்டுட்டு வந்து, "ஏன்டா இன்னுமாடா உங்களுக்கு தெரியல?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நடேசன் பேச ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம பாண்டியன் உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வர்றாப்புல. இந்த மாதிரி நிலாவோட அப்பா வந்து மனசு மாறிலாம் வந்து நிலாவையும், அண்ணனையும் அழைச்சுக்கிட்டு போல. அவரு ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறாப்புல. அழைச்சுக்கிட்டு போறதுக்கு மொத நாள் கூட சோழன் கிட்ட மிரட்டி இருக்கிறாப்புல. இன்னும் ஒரே வாரத்துல என் பொண்ண உன்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு வேறயா சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாப்புல. அவரு தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாப்புல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் நம்ம சேரன், "ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்ல. இப்படிலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அனுப்பி வச்சிருக்கவே மாட்டேன்ல." அப்படின்னு சொன்ன உடனே, "சோழனே உங்ககிட்ட சொல்லல. சரி எப்படியும் சமாளிச்சுருவான்னு தான் நான் விட்டுட்டேன். இப்பதான் எனக்கே பயமா இருக்கு." அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இப்ப மறுபடியும் சேரன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்லுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான், இந்த மாதிரி பணமும், நகையும் சோழன் கிட்ட குடுத்து அனுப்புனாங்க. அதுலருந்தே காணோம். இப்ப சோழன் தான் திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ன உடனே, "அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான்மா. இரும்மா நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க வேறயா நம்ம நடேசன் வேறயா பயமுறுத்தி விடுறாப்புல. இந்த மாதிரி பணக்காரங்கலாம் இவன அழைச்சிட்டு போயிட்டு கொலை பண்ணிப்புடுவாங்க. அதுதான் நடக்கும் அப்படின்னு உடனே எல்லாருமே ரொம்ப பயந்துகிட்டு உடனடியா கிளம்புறாங்க. இந்த பக்கம் சோழனை அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப சோழன் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு இந்த மனோகரனும், மனோகரனோட பையனும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இதோட நகையும், பணயத்தையும் வாங்கிக்கிட்டு போறாங்க. ஸோ வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு காச குடுத்துட்டு கொஞ்சம் நான் சொன்னதுக்கப்புறம் அவன வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு, ஜோலிய முடிச்சிருங்க. அதாவது சாவடிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போறாங்க. இந்த பக்கம் சோழனுக்கு இன்னும் புரியல. ஃபைனலா தான் இவங்க தான் ஏதோ ஒரு கேம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லைட்டா சோழனும் நினைக்க ஆரம்பிக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.